ஈரானோட மீடியாக்கள் ஃபூட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போன பதிவோட தொடக்கமும் இப்படித்தான் இருந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அது ட்ரோனு. ஆனா இது விமானம். ஃபைட்டர் ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிஜி நேவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால தாக்கப்பட்டது அப்படிங்கிறது போல செய்திகள் மீடியாக்கள் தரப்பு வந்து வந்துகிட்டு இருந்தது. இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகளும் இந்த பாத்துக்குங்க. இப்படித்தான் இந்த கொஷம் தீவுகள் அப்புறம் ஹெங்கம் தீவுகள் இந்த பந்தாராபாஸ் போர்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தீவுகள் பாசிபிளி கார்க் ஐலாண்ட் இல்லைன்னா இந்த ஐலாண்டுகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானங்கள் பறந்துட்டு இருந்திருக்கு. அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ். அதுக்கான வீடியோ பதிவுகள் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விமானத்தை நாங்கள் சுட்டுட்டோம். அந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியுது அதை சுட்டிருக்காங்க அப்படிங்கிற அது டேமேஜும் ஏற்பட்டிருக்கு, வெடிச்சிருக்கு அந்த விமானத்துல பட்டு. அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல ஈரான் தப்பு வந்து கிளைம் பண்றாங்க. இதுக்கப்புறம் எமர்ஜென்சி லேண்டிங் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத அமெரிக்க தப்பு வந்து ஏதாவது கிளைம் பண்ணாதான் உண்டு. ஆனா வீடியோல பார்க்கும்போது இம்பாக்ட் ஹெவியா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பைலட் என்ன ஆனாரு அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வரல. அமெரிக்க தரப்பு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்னு, ஈரான் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட தெற்கு பகுதிகளையும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான். ஸோ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டாமினன்ஸை இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான்ல. ஆனா ஈரான் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல அவங்களோட மிசைல்களை ஏவி இஸ்ரேலா இருக்கட்டும் மிடில் ஈஸ்டா இருக்கட்டும் அவங்களால தாக்க முடியும். ஸோ அமெரிக்கானால ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியா மாறி நிக்குது. இப்போ ஒரு சைடு அங்க, இன்னொரு சைடு எஃபிவி ட்ரோன்கள். எஃபிவி ட்ரோன்கள் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த எஃபிவி ட்ரோன்கள் அமெரிக்கா பேசுக்குள்ள பூந்ததுன்னா என்ன செய்யும்? அமெரிக்கா பேசுக்குள்ள பூந்தது அப்படின்னா ஒரு அமெரிக்கர் கூட அங்க நிக்க மாட்டாங்க. அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கூட தோனை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஓடுவாங்க, ஏதாவது செய்வாங்க. ஆனா ஒரு பையன் தலை தூக்க மாட்டேங்கிறானே, இது பேஸ் தானா இல்ல எல்லாம் காலி வந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட விக்டாரியா பேஸ் ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதியிலும் போய் தேடி தேடி இந்த ஹேங்கர் அடிச்சது, இந்த இடத்த அடிச்சிருச்சு. ஒரு ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் போய் கன்ஃபார்ம் வேற பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்க அடிக்கலான்னு தேடி தேடி வந்து பண்ண ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் பேஸ்ல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல வந்து பண்ண போய் சொல்லிட்டு பண்றோன்னு இதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சப்ரஷன் அப்படிங்கிறது துளி கூட இல்லை, வேலையே செய்யாது. ஏன்னா இதெல்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் ட்ரோன்களும் இவங்க தப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்லெஸ். இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ ஈராக்கை விட்டு முழுமையா அமெரிக்கா வெளியேறிடுவாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். கூடிய சீக்கிரம் நடந்த ஆச்சரியப்படுறதுக்குள்ள அடுத்த ஒரு பார்ட்னர், ஈரானோட பார்ட்னர் யமன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஒரு பெலிஸ்டிக் மிசைல யமன் தரப்புல இருந்து ஏவி விட்டுருக்காங்க. இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாஃபா பகுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போய் விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு கோஆர்டினேட்டட் மிசைல் ஸ்ட்ரைக், ஜாயிண்டா மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம்னு சொல்றது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். ஆல்ரெடி ஈரானும் ஹிஸ்புல்லாவும் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கறதே பெருங்குழப்பத்தில் இருக்கிறாங்க அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல். இதுல யமன் ஹவுதிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டா கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறோன்றாங்க. என்ன மாதிரியான டெக்னாலஜிங்க நீங்க யூஸ் பண்ணீங்க கம்யூனிகேஷனுக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஈரான், ஹிஸ்புல்லா, யமன் ஹவுதிஸ் 3 பேரும் சேர்ந்து ஜாயிண்டா ஒரு பகுதியை தாக்கி இருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எங்களோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் தான், கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது எப்படி தெரியுமா? எனிமியோட ரெஸ்பான்ஸை பொறுத்து எஸ்கலேஷனா டீஎஸ்கலேஷனான்றது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல்கள் யமன் ஹவுதிஸ் தரப்புன்னு வந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ பலமுனை தாக்குதலுக்கு இப்போ அமெரிக்கா படைகளும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் இஸ்ரேலுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உட்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது அவங்களுக்கு பேர் இழப்புகளா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல பல பகுதிகளிலும் தாக்குதல் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட போர்சஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஈரானோட நட்பு நாடுகள் செஞ்சுக்கிட்டு. இதுல ஈரானோட ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஷாஃபின் அவர்கள், இவர் ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஜெனரல் ஸ்டாஃப் ஸ்போக் பர்சன். ஸோ இவர் மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது அதுலயே வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், மக்கள் அலைகடல் திரண்டு வந்து ஆதரவு அலையில வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை வந்து மகிழ்விச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த டைம்ல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இவர் கவுண்டர் கொடுக்கிறார் மீடியால உட்காந்து. எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை மக்களுக்கு கொடுக்கும்.
ஆமா, எங்களதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு சொல்றீங்களே, உங்க மண்டை மேல வந்து லொத்து லொத்துன்னு விழுகுதே. உங்களோட கமாண்டர்ஸோட மண்டை மேல வந்து லொத்து லொத்துன்னு விழுகுதே மிசைல்கள். அது என்ன மார்ஸ்ல இருந்து வருதா கண்ணா? செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா மார்ஸ்ல இருந்தா வருது மிசைல்லாம்? ஈரான்ல இருந்து வருது. இதான் முடிஞ்சிருச்சு நீங்க. வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆனா நாங்க அமெரிக்காவோட எக்கனாமிக் சென்டர்ஸ், கம்பெனிஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றோம். இந்த ரீஜனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிக்கப்படுது முற்றிலுமா. ஆ? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது தூங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவன் ஏதோ கணக்கு போட்டுருக்கிற அனாலிசிஸ் பண்ணக்கூடிய இது கம்ப்ளீட்டா ஈரானோட இது முடிச்சாச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தூங்கிட்டு இருக்கிறவங்க கணக்கு போட்டு கணிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிறது போல அவர் தரப்புல. அட் த சேம் டைம் 5வது வாரம் 5th வீக் அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா ஈரானான நாங்க நின்னுகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பல இழப்புகள். உலகத்திலேயே முதல் முறையா இந்த பிளானட்ல $700 மில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடிய ஏவாக்ஸ் விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் தாக்கப்பட்டிருக்கு. உங்களோட ரெப்புடேஷன் இந்த பிளானட்ல முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து கிளைம் பண்றாரு. இவரே சொல்லிட்டார் $30,000 கீழே தான் இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறதோட சொல்லிட்டார். நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு கம்மி அப்படிங்க சொல்லல. ஸோ $30,000 கம்மியான ட்ரோன் தான் ஈரான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை தாக்குறது அது வருது அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ணதுக்கு அதிகப்படியான தொகையா அமெரிக்கா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல என்னென்னலாம் கிளைம் பண்றாங்கன்னா ஏவாக்ஸ் ஒரு விமானத்தை தாக்கிட்டோம், 10 ரீஃபியூலிங் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டோம். அந்த கேசி ரக டேங்கர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து 10 அடிச்சிட்டோம். F-18 F-15 இது எல்லாத்தையும் டவுன் பண்ணியிருக்கோம். அடுத்த போக MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் 350க்கும் மேற்பட்ட அட்வான்ஸ்டு ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. இல்லை MQ-9 இது போல விஷயங்களும் சொல்றாங்க. MQ-9ங்கிறது ஒன்று $35 மில்லியன் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பொருள் சேதங்கள் அமெரிக்காக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளும் யுகம் போல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு கழியுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் அவங்களோட உலகத்துக்கு அமெரிக்காவோட இன்எஃபெக்டிவான அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு இன்எஃபெக்டிவா இருக்குன்றது உலகத்துக்கு காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அவர் தப்பு வந்து பேசுறாரு. நாங்க உங்களோட பேசிஸை மட்டும் டார்கெட் பண்ணல, உங்களோட ஹைட் அவுட்ஸை நாங்க கண்டுபிடிக்கிறோம். உங்களோட அமெரிக்காவோட ஆபீசர்ஸ் கமாண்டர்ஸ் எங்க இருக்காங்கன்றத முஸ்லீம் பீப்புளை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து லீத்தல் வெப்பனை அவங்க மேல அனுப்போம் அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வந்து பண்ணா பகிரங்கமான மிரட்டல் மீடியால உட்கார்ந்து பண்ணா பேசிக்கிட்டு இருக்காரு ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஸ்போக் பர்சன். இந்த டைம்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நோ குட் வே அவுட் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலகட்டாயத்துல அமெரிக்காக்கு ஒரு நல்ல டேர்ம்ல இந்த பிரச்சனையை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. நோ வே அவுட் அப்படிங்கிறது போல வச்சிருக்கலாம், நோ குட் வே அவுட் அப்படிங்கிறது போல வச்சிருக்கான். இதுல என்ன அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது ஒரு பெய்டு மீடியா, இதுல இருக்கக்கூடிய சாராம்சம் மட்டும் சொல்லிடுறேன். பட் ஆனா இதை டைட்டிலா வச்சு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஒன்னு ஆயில் எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிடிக்கணும். இதை பிடிச்சா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் எல்லாம் ஏறதுக்கான வழி இருக்கு, எஸ்கலேஷன் இன்னும் ஃபர்தரா இருக்கும். இது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைக்கு வர முடியாது. அது ஒரு ஆப்ஷன். பண்ணாலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இல்லையா யூனிலேட்டர்லாம் ஜெயிச்சிட்டேன் நானும் ரவுடி தான் அப்படிங்கிறவங்களும் ஆட்டோவில் ஏறி கம்யூனிஸ்ட் சிவனைன்னு எல்லா ஃபோர்ஸையும் விட்ரா பண்ணிட்டு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். இப்போதைக்கு எந்த ஒரு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான நியர்பை ஃபியூச்சர் இல்ல. அமெரிக்காவே அங்க இல்ல அப்படிங்கும்போது அமெரிக்கன்ஸை தாக்க முடியாது. ஸோ இது ஒரு சீஸ்ஃபயர் மாதிரி மாறிடும். இது போல ஒரு விஷயங்கள். ஆனா ஈரான் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இஸ்ரேலை பிடிச்சி அடிப்பாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல. ரெண்டாவது அவங்க இழப்புகளுக்கு ஏற்பட்ட மாதிரியான விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய அசட்ஸை யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அமெரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், ரிஃபைனரிஸ் இது யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அவங்களோட அசட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னா நெகோசியேஷனை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அது ஒரு ஆப்ஷனு. அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன், ஒரு அமைதியா சுமூகமா ஈரான் கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் பேசுறது. ஆனா இதுல சக்சஸ் ஆகுமான்றது சந்தேகம் தான். இதுக்கும் வழி இல்லை. அப்படி பேச்சுவார்த்தைக்கு போனாலே ஈரான் கேட்கக்கூடிய இழப்பீடுகள் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணி வராங்கன்னா சிக்கலாகி போயிடும்.
இல்லைன்னா கண்டினியூஸா இதே போல இங்க உட்காந்துட்டு குண்டை ஏவி ஏவி போட்டுட்டே இருக்கலாம் ஈரான் மேல. இந்த ஒரு ஆபரேஷன் செஞ்சுட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்கனாமிக்கலி பிரச்சனைகள் ஏற்படும். இதுக்கப்புறம் எப்படி நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் கணக்கிடணும். அதுக்கு ஏற்ப இந்த போரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். அப்படிங்கிறது போல அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேற்கு மீடியாக்களுக்கே நம்பகத்தன்மைங்கிறது வந்து பண்ணா போயிட்டு இருக்கு, ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா கூட வந்து பண்ண நிக்கிறாங்க. ஆனா 5 வாரம் தாக்கு பிடிக்க மாட்றாங்களே, சூப்பர் பவர்ங்கிறாங்க அமெரிக்கா. 5 வாரம் கூட தாக்கு பிடிக்கலைன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் வருது. தெரியல. இப்ப அமெரிக்கா மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரும்புற மாதிரி இருக்கு எகெயின்ஸ்டா. அமெரிக்கா இன் பேனிக் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்குலாம் அதுக்கான செய்திகள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவி விட்டு தூக்க போறாங்க. துளசி கபால்ல இருந்து பல நபர்கள் பதவி விட்டு போகலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள். எமர்ஜென்சி மீட்டிங் கூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் அடுத்தது போல தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அமெரிக்கா இன் பேனிக். ஈரான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அமெரிக்காவுக்கு பேரிழப்புகளா இருக்கும். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.